வணக்கம். இது கேஜி டைல்ஸோட எக்ஸ்போ 5.0. இது மே 16, 17, 18 3 நாள் சென்னையில் திருவேற்காடு சிக்னல் பக்கத்தில், மதுரை ஒத்தக்கடை சிக்னல் பக்கத்தில், அது தவிர தமிழகத்தில் உள்ள எல்லா கேஜி டீலர், ஆத்தரைஸ் டீலர் ஷோரூம் ஒரு 200 இடத்துல நடைபெற்று இருக்கிறது. இதோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்போவோட இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போகிறோம். எல்லா எக்ஸ்போவும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே 30% டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு எக்ஸ்போ தரதை தவிர நியூ அரைவல் நிறைய லான்ச் பண்ணிருக்கோம். எல்லாத்தோட டைல்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக டைல்ஸை காசு இல்லாமல் வாங்கலாம் இஎம்ஐ மூலமாக. அதுக்கான எல்லாமே 0% இன்ட்ரெஸ்ட்டில் கம்பெனி லான்ச் பண்ணுறோம். பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அவங்களால எஃபோர்டபுள் ரேட்டில் நியூ அரைவல 30% ஆஃபரோட இஎம்ஐ ஃபெசிலிட்டியோட தரதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை தவிர செகண்ட் டிவிஷன் ப்ராடக்ட்ன்ற மாதிரி சானிடரி வேர், பாத் ஃபிட்டிங் இதெல்லாம் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஒரு ப்ரொமோஷனலாக டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல 10% ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தரும். நிறைய சிறப்பு அம்சம் இருக்கிறதுனால பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எங்கள் ரெக்வஸ்ட் இந்த ஒரு 3 நாளில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பப்ளிக்குமே நியரஸ்ட் கேஜி ஷோரூம் அப்ரோச் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்டை எடுத்துக்கலான்றது எங்களோட ரிக்வஸ்ட். நன்றி. கேஏஜி டைல்ஸில் 2500க்கும் மேலே டிசைன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நியூ அரைவல்ஸும் நிறைய வந்திருக்கு. என்னோடய கடையில் அவ்வளோ டிசைன்ஸ் வைக்க முடியாத காரணத்தினால என் கடைக்கு வர்ற எல்லா கஸ்டமரையும் நான் கேஏஜி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு தான் கூப்பிட்டு போய் டிஸ்பிளே காமிப்பேன். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எல்லா 4x2 டைலும் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இதில் நியூ அரைவல்ஸ்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர் சீரீஸ் ஃபினிஷ் இருக்குது, கார்விங் மாடல் இருக்குது, ஐக்ளாஸியில் கார்விங் டைப்பு எல்லா மாடலுமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. அதனால் இங்கே கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு திருப்தியான டைல் செலெக்ஷனை பண்ண முடியுது. இது 2x1 வால் டைல் நியூ அரைவல். இது 3 ஃபீட்டு ஸ்டெப் டைல். இதில் ஃபுல் பாடி வெட்ரிஃபைடும் இருக்குது, ஜிவிடியும் இருக்குது. இது 4 ஃபீட்டு 4 அடி படிக்கட்டு டைல். இதுலேயும் ஃபுல் பாடி இருக்குது, ப்ளஸ் நார்மல் ஜிவிடியும் இருக்குது. இது எலிவேஷன் டைல். இதில் ஹை டெப்த் எலிவேஷன் இருக்குது, கிளாஸிலையும் இருக்குது. இது இன்டர்லாக் எலிவேஷன். இன்டர்லாக்குங்கிறது பிரிக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி எலிவேஷன் டைப் இது. இது மொரோக்கன் டிசைன். இதில் 4 டிசைன் இருக்குது. இதை நான் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இதோட ஃபோட்டோவும் வீடியோவும் நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது கார்விங் மாடலு 4x2 டைல் மேட் ஃபினிஷ். இந்த மாதிரி 4x2 டைல் எல்லாமே நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு பாத்ரூம் சஜஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சைடு டார்க்கு, ஒரு சைடு ஹைலைட்டரு, அந்த மாதிரி வித் ரெகுலர் கான்செப்டாக இல்லாமல் எல்லாமே 4x2 டைலை யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே என் கடை பேரில் எம்வி ட்ரேடர்ஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா மாடலும் இங்கே இருக்கிற 60% மாடல்ஸ் நான் கஸ்டமருக்கு கொடுத்த எல்லா டிசைனும் அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வுட் டைப்பு. இதுலேயும் கார்விங் மாடல் இருக்குது, நார்மல் இருக்குது. என்னோடய கிளைண்ட்டுக்கு மேக்ஸிமம் நானே போய் மெஷர்மெண்ட் எடுப்பேன். மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் என்னால் கரெக்டாக நான் பாக்ஸ் கொடுத்துருவேன். அந்த டைமிலும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன், சார் என்னாலையும் எக்ஸாக்டாக கொடுக்க முடியாது. எதுலையாவது ஒன்றுத்தில் 1-2 ஷார்ட்டேஜ் வரலாம், எதுலையாவது ஒரு டைல் மீறலாம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் ஷார்ட்டேஜ் வருதுங்கிறது தேவைப்படும் போது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நான் இது வரைக்கும் சப்ளை பண்ணதில் எந்த கஸ்டமரும் எனக்கு பாக்ஸ் மீந்துருச்சு, நீங்கள் ரிட்டன் எடுங்க அப்படின்னு ஒருத்தரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. வரைக்கும் நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்றது எனக்கு மனசு திருப்தி இருக்குது. அதே மாதிரி ஷார்ட்டேஜின்னும் போது அது 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஒட்டும் போதே உங்களுக்கு தெரியும். அப்போது முன்கூட்டியே சொன்னிங்கன்னா அந்த பாக்ஸை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வுட் ஸ்டிப் மாடல். இது பால்கனி அவுட்டர் எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேட் ஃபினிஷ் உட்டன் டைப்பு. இதில் சுகர் ரஸ்டிக்கும் இருக்குது.
இது வந்து பாத்ரூம் வால் டைல் பொதுவாகவே காமன் டைல் தான். அந்த டைலை வந்து நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். கிச்சன் வால் டைலும் தனியாக இருக்குது. பட் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் ரெகுலர் கிச்சன் கான்செப்ட் தர மாட்டேன். இந்த மாதிரி வால் டைலில் தான் ஏதாவது ஒரு டிசைன் தருவேன். இது நியூ அரைவல் 1x1. இது 2x2ல நியூ அரைவல்ஸ் மேட் ஃபினிஷ் பால்கனிக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்க்கிங் டைலு. இது தான் 16x16. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்கும். இந்த பார்க்கிங் டைல் வந்து 20x20. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 mm இருக்கும். இதில் வந்து 3 டைல் பேக்கிங்கு 20x20. பார்க்கிங் டைல் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ஃபுல் பேக் ஏர்லாக் இல்லாமல் நல்லா பேக் பண்ணிவிட்டு இந்த டைலை லே பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் லோடு வண்டி ஏறினா கூட டைல் வந்து பிரேக் ஆகாது. அதாவது இது வந்து 1x1. இது 8 mm திக்னஸ்ஸு. ஒரு பாக்ஸில் 8 கல் வரும். இதுவும் ஹெவி டியூட்டி வெட்ரிஃபைடு தான். மேலே இருக்கிறது எலிவேஷன் டைல். இந்த பார்க்கிங் டைல் எல்லாமே ஏர்லாக் இல்லாமல், அதாவது இந்த சிமெண்ட்டு மெத்துறது வந்துட்டு எங்கேயும் ஏர் கேப் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக மெத்திட்டு நீங்கள் இந்த டைலை பதிச்சிங்கன்னா ஒரு ஃபுல் லோடு வண்டி ஏறிச்சின்னா கூட இந்த டைல் வந்து பிரேக் ஆகாது. இது எலிவேஷன் அவுட்டர் வால் டைல். இது வந்து 1x1 ஸ்டெப் டைல். எல்லாமே வெட்ரிஃபைட் டைல்ஸு 8 mm திக்னஸ்ஸு. இந்த டைல்ஸ் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். சேம் டைலை வந்து ரைசருக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு டைல் வந்து கால் வைக்கிற இடம் டார்க்காகவும் ரைசர் வந்து லைட் கலராகவும் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதோட ஃபோட்டோஸும் என் கடை பேரில் இருக்கிறதுல போஸ்ட் பண்ணியிருப்பேன் எம்இ ட்ரேடர்ஸில். இது பாத்ரூம் வால் டைல்ஸ் நியூ அரைவல். இது வந்து ஆத்தங்குடி டிசைன் டைல். இது வந்து 10 mm திக்னஸ்ஸு. ஒரு பாக்ஸில் 8 கல் வரும். கேஏஜி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டைலு தான். உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். 95% ஜாயிண்ட் ஃப்ரீ. ஏதாவது ஒரு சில டைலு அது வந்து லேயருக்கு தெரியும். அந்த டைலுக்கு மட்டும் வெயிட் வச்சு லாக் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸ்பேசர் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு. ஆனால் நம்ம யாரும் ஸ்பேசர் போட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. பேப்பர் ஜாயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பேப்பர் ஜாயிண்ட்டு யூஸ் பண்ண காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் அழுக்கு தங்குதுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே பேப்பர் ஜாயிண்ட்டு தான் போடுவாங்க. ஸ்பேசர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஸ்பேசர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த டைல் சத்தம் வர்றதை உங்களால் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த கேப் இருக்கிறதுனால அந்த பிளேடு ஒன்று போட்டு அதை கீறிட்டு அதில் சிமெண்ட் பால் ஊற்றி வெயிட் வச்சோன்னா அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பேசர் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் என்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் அவங்க யாரும் போடுறது கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் போடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் இதுக்கெல்லாம் நான் சொல்லிவிடுவேன். இது ஏன்னா தண்ணி யூசேஜ் இருக்கிற இடங்கிறதுனால நீங்கள் இதுக்கெல்லாம் ஸ்பேசர் போடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலர் போடுறாங்க, ஒரு சிலர் போடுறது கிடையாது. அதே மாதிரி ரூஃபிங் டைல் எடுத்திங்கன்னா 100% நீங்கள் வந்து ஸ்பேசர் யூஸ் பண்ணுங்கள். 2 mmலேருந்து 3 mm வரைக்கும் ஸ்பேசர் யூஸ் பண்ணிங்கன்னா ரூஃபிங் டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரூஃபிங்க்கு வந்து க்ரௌட் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எஃபாக்சி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஒரு ட்ராப் கூட கீழே இறங்காது.